தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்குடி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் முறையாக நிற்காததால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மாணவர்கள், வேலைக்கு செல்லும் மக்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தனியார் பேருந்துகளில் அதிக கூட்டம் ஏற்பட்டு மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் சூழல் உருவாகியுள்ளது. இது விபத்து அபாயத்தை அதிகரிப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே புதுக்குடி பேருந்து நிலையத்தில் அனைத்து அரசு பேருந்துகளும் கட்டாயமாக நிற்க வேண்டும் என மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். காலையில அரசு பேருந்து எந்த பேருந்து 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அரசு பேருந்து நிக்கல. ஆனா பிரைவேட் பஸ்ல தான் பிள்ளைங்க ஏறக்கூடிய ஒரு அவல நிலை. ஸ்கூலு, காலேஜ், அதே போல கட்டட படிக்க போறவங்க, அதே போல வெளியில இருந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள், அதாவது டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க புதுக்குடி வளம்புக்குள்ள இறங்கி பல கிராமங்களுக்கு போறவங்கலாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ல ஏறக்கூடிய பள்ளி மாணவ மாணவி எல்லாம் படிக்கட்டில் தொங்கிக்கிட்டு போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை ஏற்படுறது. இதனால தான் நாங்கள் என்ன கேட்குறோம், பலமுறை கோரிக்கை வச்சிருக்கோம். தஞ்சாவூரினுடைய கடைசியில இருக்கக்கூடிய புதுக்குடிக்கு ஒரு நகர பேருந்து எதுவுமே கிடையாது. புதுக்குடிக்கு எந்த விதமான டவுன் பஸ்ஸும் கிடையாது. அதனால காலை ஒரு 8 மணிக்கு புதுக்குடியிலேருந்து ஒரு பஸ் தஞ்சாவூர் வரைக்கும் போனாக்க பள்ளி கல்லூரிக்கு போகக்கூடிய செங்கிப்பட்டியில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மணேரிப்பட்டியில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, செங்கிப்பட்டி ஸ்கூலு, இப்படி பல இடங்களுக்கு போகக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள், அதே போல கட்டிட தொழிலுக்கு போகக்கூடியவங்களுக்கெல்லாம் அது ஒரு டவுன் பஸ் விட்டாங்கன்னா பேருதவியா இருக்கும்.